अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த சமுதாயத்தின் பாதுகாப்புக்காகவும் இந்த சமுதாயத்தினுடைய உரிமைகளை தட்டி கேட்பதற்காகவும் இந்த சமுதாயத்திற்கு இழைக்கப்படுகிற அநீதிகள் யார் மூலம் இழைக்கப்பட்டாலும் அதற்கு தயங்காமல் அஞ்சாமல் குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடைய மிக உயர்ந்த அதிகார அமைப்பான நாடாளுமன்றம் சில தற்கொலைப்படை தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டதையும் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கிலே அப்சல் குரு என்ற ஒருவர் மரண தண்டனை விதிக்கப்பட்டதையும் அந்த மரண தண்டனைக்கு எதிர்த்து கருணை மனு போட்டு அந்த கருணை மனுவும் ஜனாதிபதியால் நிராகரிக்கப்பட்டதையும் இறுதியாக அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டதையும் நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இந்த அப்சல் குரு தூக்கிலிடப்பட்ட சம்பவம் அப்சல் குருடைய மரணம் என்று மாத்திரம் நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த சம்பவத்திற்கு பின்னால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் ஆட்சியிலே இருப்பவர்களால், அதிகாரத்திலே இருப்பவர்களால், நேற்று ஆட்சியிலே இருந்தவர்களால், நீதித்துறையிலே உள்ளவர்களால் எப்படி பார்க்கப்படுகிறது, இந்த சமுதாயத்திற்கு இந்த நாட்டில் எத்தகைய நீதி வழங்கப்படுகிறது என்பதற்கு ஒரு அடையாளமாகத்தான் அப்சல் குருவுடைய தூக்கு தண்டனையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனைக்கு நுழைவதற்கு முன்னால் பொதுவான ஒரு அடிப்படையை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். பிறருடைய உயிர்களை பறிக்கின்ற செயலை யார் செய்தாலும் அவர்களுக்கு மரண தண்டனை அளிக்க வேண்டும் என்பதில் முஸ்லிம்களாகிய நாம் உறுதியாக இருக்கிறோம். அல்லாஹும் திருமறை குர்ஆனிலே அப்படித்தான் நமக்கு சொல்லித் தருகிறான். அன்ன நஃப்ஸ பின் நஃப்ஸ், உயிருக்கு உயிர் என்றுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்சல் குருவாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் பிறருடைய உயிரை பறித்து இருப்பாரேயானால், அதற்கு அவர் காரணமாக இருந்திருப்பாரேயானால், அதிலே அவர் பங்கெடுத்து இருப்பாரேயானால் அவருக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டால் அதை முஸ்லிம்கள், குர்ஆனை வேதமாக நம்புகிற முஸ்லிம்கள் ஒரு காலம் எதிர்க்க மாட்டார்கள், எதிர்க்க கூடாது. எதிர்த்தால் அவர்கள் குர்ஆனை எதிர்த்தவர்களாக ஆகிவிடுவார்கள். இந்த அப்சல் குருவுக்கு முன்னால், சில மாதங்களுக்கு முன்னால் அஜ்மல் கசாப் என்பவரை தூக்கிலிட்டார்கள். அவர் மும்பையிலே ஒரு தாக்குதலில் ஈடுபட்ட பொழுது கையும் மையுமாக பிடிக்கப்படுகிறார். அவர் கேமராவிலே அவர் தாக்குதல் நடத்திய காட்சிகள் பதிவாகின்றன. அவர்தான் அந்த தாக்குதலில் ஈடுபட்டார் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையிலே ஊரறிய உலகறிய நிரூபிக்கப்பட்டது. அவருக்கு மரண தண்டனை விதித்து தூக்கு தண்டனை கொடுத்தார்கள். அதை ஒரு முஸ்லீம் கூட கண்டிக்கல. கொடுத்த முறைகளில் சில தவறுகள் நடந்ததை சுட்டி காட்டினார்களே தவிர அஜ்மல் கசாப்புக்காக யாருமே குரல் கொடுக்கவில்லை. எப்படி நீங்கள் தூக்கிலே போடலாம் என்று முஸ்லிம்கள் எங்கேயுமே கொந்தளிக்கவில்லை. ஒரு கண்டன அறிக்கையை கூட பதிவு செய்யவில்லை. சொல்ல போனால் அதை நாங்கள் வரவேற்கிறோம் என்று பல இஸ்லாமிய அமைப்புகள் சொன்னார்கள். ஏனென்றால் இஸ்லாத்தில் நமக்கு அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் அப்சல் குருடைய விஷயம் அப்படியா? அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை நியாயமானதா? அவர் உண்மையிலே அந்த குற்றத்திலே சம்பந்தப்பட்டார் என்று நிரூபிக்கப்பட்டதா என்பதை வைத்து பார்க்கும் பொழுதுதான் முஸ்லிம் என்று சொன்னாலே எல்லோரும் வேறு மாதிரியாக பார்க்கிறார்கள். நம்மளை இரண்டாந்தர குடிமக்களாகத்தான் நடத்துகிறார்கள் என்பதை அப்சல் குரு சம்பவத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. முதல்ல நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு
அதை எதிர்க்கலாமா என்பது மாதிரியான ஒரு பூச்சாண்டி காட்டிக் கொண்டு திரிகிறார்கள். அதாவது நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அப்சல் குருவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து விட்டது. நீதிமன்றம் ஒன்றை முடிவு செய்துவிட்டால் அதை எதிர்ப்பதோ விமர்சிப்பதோ நீதிமன்ற அவமதிப்பாகிவிடும். எனக்கு நிறைய பேர் சொன்னார்கள், கடுமையான தலைப்பு எடுத்திருக்கிறீர்கள், நீதிமன்ற அவமதிப்பு போட்டு விடுவார்கள், கவனமா பேசுங்கள் என்றெல்லாம் எனக்கே சில பேர் நினைஞ்சாங்க. SMS மூலமாக, மெயில்கள் மூலமாக, தொலைபேசி மூலமாக சொன்னார்கள். நீதிமன்ற அவமதிப்பு என்றால் என்னென்று விளங்கவில்லை. எவ்வளவு பெரிய நீதிமன்றத்தின் தீர்ப்பாக இருந்தாலும் மேடை போட்டு விமர்சிப்பது நீதிமன்ற அவமதிப்பாக ஆகாது. அதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. நீதிமன்றத்துடைய தீர்ப்பை அவமதிப்பது எப்போது வரும் என்று சொன்னால், அந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட மறுப்பதுதான் நீதிமன்ற அவமதிப்பு. ஒரு வீட்டில் நான் குடியிருக்கிறேன், எனக்கு சொந்தம் இல்லை என்று நீதிமன்றம் சொல்லி என்னை வெளியேறு என்று சொன்னால் நான் வெளியேறிவிட வேண்டும், அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் மேடை போட்டு எனக்கு சொல்லப்பட்ட தீர்ப்பு தப்பு என்று நான் சொல்லலாம், தவறை தவறு என்று விமர்சிக்கலாம். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பாக இருந்தாலும் அது தவறு என்று இருக்குமேயானால் இன்னென்ன தவறை நீதிமன்றம் செய்திருக்கிறது என்று சொல்லுகிற உரிமை நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தயக்கத்தின் காரணமாகத்தான் அப்சல் குரு விஷயமாக நிறைய பேர் வாய் திறக்க மறுக்கிறார்கள். ஏதாவது பேசினால் கேஸ் போட்டு விடுவார்களோ, பேசினால் வழக்கு வந்து விடுமோ, பேசினால் நீதிமன்ற அவமதிப்பு வந்து விடுமோ, ஒரு காலத்தில் வராது என்று நான் சொல்லவில்லை. நம்ம நாட்டினுடைய சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்த மார்க்கண்டேய கட்சி அவர்கள் இப்போது மனித உரிமைக்கு போராடி கொண்டிருக்கிறார். அவர் நீதிபதியாக, சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருக்கும் பொழுது மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய ஓராண்டு நிறைவை ஒட்டி ஒரு விழா நடக்கிறது. அதில் அவர் கலந்து கொள்கிறார். கலந்து கொண்டு சொல்கிறார், உயர் நீதிமன்றமானாலும் உச்ச நீதிமன்றமானாலும் அவர்களுடைய தீர்ப்பை விமர்சிக்கிற, கேள்வி கேட்கிற உரிமை நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. நாட்டு மக்கள் தான் சுப்ரீம், மற்றவர்கள் எல்லாம் சேவகர்கள். அது நீதிபதிகளாக இருந்தாலும் அதிகாரிகளாக இருந்தாலும் அவங்க எல்லாம் சேவகர்கள், மக்களாகிய நீங்கள் தான் எஜமானர்கள் என்று சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி பகிரங்கமான ஒரு மேடையில் சொல்கிறார். அப்ப நீதிபதிகள் தவறு செய்திருப்பார்களே, ஆனால் அந்த தவறுகளை நாம் தயக்கம் இல்லாமல் சுட்டிக்காட்ட வேண்டும். நீதிமன்ற அவமதிப்பு வந்து விடுமோ என்று பொய்யான ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு நாம் மௌனம் காக்கிற காரணத்தினால்தான் இது போன்ற சம்பவங்களை தைரியமாக அவர்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் பாபர் மசூதி தீர்ப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 3 பேரை பங்கு வச்சு கொடுத்தால கட்ட பஞ்சாயத்து, அது விமர்சிக்கலையா? அந்த நீதிபதிகளுக்கு எதிராக போராட்டம் பண்ணவில்லையா? அவங்களுடைய அயோக்கியத்தனங்களையும் அவங்களுடைய கட்ட பஞ்சாயத்துகளையும் அவர்கள் நீதிபதியாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பதையும் பகிரங்க மேடையில் நாம் பேசவில்லையா? அதற்கு ஏதாவது வழக்கு போட முடியுமா? உன் தீர்ப்பு அப்படி இருக்கிறது, உன் தீர்ப்பு அந்த லட்சணத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் விமர்சிக்கத்தான் செய்வோம் என்று நடப்பதற்கு நாட்டு மக்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்போது அப்சல் குரு சம்பந்தமாக நீதிமன்றம் செய்த தீர்ப்பு சரியா, நீதிமன்றம் இந்த பிரச்சனையை சரியாக கையாண்டதா, இதை நாம் பரிசீலிக்க இருக்கிறோம். அரசாங்கம், ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் இதை சரியான முறையில் கையாண்டிருக்கிறதா, அதில் பாரபட்சம் இல்லாமல் நடந்திருக்கிறதா, அதையும் நம்ம ஆய்வு செய்ய இருக்கிறோம். இந்த சம்பவம் நடக்கும் பொழுது யார் ஆட்சியில் இருந்தார்கள்? வாஜ்பாய் இருந்தார். வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் பொழுதுதான் நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. அந்த வாஜ்பாயுடைய அரசாங்கம் இந்த வழக்கை ஒழுங்காக கையாண்டதா, சரியான முறையில் விசாரித்ததா? இந்த விவரங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களேயானால் முஸ்லீம் என்பதற்காக எப்படியெல்லாம் இவர்கள் வஞ்சிக்கிறார்கள், எப்படியெல்லாம் நமக்கு துரோகம் செய்கிறார்கள் என்பதை சந்தேகத்திற்கு இடம் இல்லாத வகையில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு முன்னால் நம்ம வாஜ்பாய் அவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது நாங்கள் தான் வந்து நாட்டை பாதுகாப்போம், காங்கிரஸ்காரர்களை விட நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் எங்களுடைய ஆட்சி தேசத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லி தேசபக்திக்கு நாங்கள் தான் ஒட்டுமொத்த குத்தகைதாரர்கள் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். வாஜ்பாய் ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் நாட்டில் மறக்க முடியாத பல சம்பவங்கள் நடந்தது. இந்த பாராளுமன்ற தாக்குதல் மாத்திரம் இல்லாம நிறைய சம்பவங்கள் நடந்தன. அங்கிருந்து வந்தா தான் என்னுடைய வீரியம் உங்களுக்கு விளங்கும். முதலாவது எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் 1998
வாஜ்பாய் பிரதமராக இருக்கிறார். பிரதமராக இருக்கிற நேரத்தில் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய கார்கில்ங்கிற ஒரு பகுதியில பாகிஸ்தான்ல இருந்து 5000க்கும் மேற்பட்டவர்கள் ஊடுருவி வந்து விட்டார்கள். 1998 டிசம்பர் 18 உள்ள வர்றான். 5000 பேருக்கு மேல வர்றான். வெறால வரல, பீரங்கிகளோட வர்றான், கனரக துப்பாக்கிகளோட வர்றான், கையில் இருந்து தாக்கக்கூடிய சிறு ஏவுகணையோடு வர்றான். வந்து கார்கில் மலை பகுதிகளில் ஏறி குடிய வந்து கொள்கிறான். அப்ப நம்ம நாட்டில் ராணுவம் இருக்கிறது, உளவுத்துறை இருக்கிறது. இவங்க எல்லாம் கல்ல மண்ணை தூவிட்டு இன்னொரு நாட்டுக்காரன் இந்தியாவுக்குள்ள வர்றான், பாகிஸ்தான்காரன் வர்றான். எவ்வளவு தூரம் வர்றான்? ஒரு 10 அடியா, ஒரு 100 அடியா, பல 100 மைல் வர்றான். இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு கார்கில் என்பது என்ன இருக்குது, எல்லையிலிருந்து எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் பல 100 மைல்கள் தொலைவு. பல 100 மைல்கள் தாண்டி பீரங்கியோட வர்றான். நம்ம நாட்டு ராணுவத்துக்கு தெரியல. வாஜ்பாய் காலத்துல பெரிய பெரிய துப்பாக்கியில கொண்டு வர்றான், நம்ம நாட்டு ராணுவத்துக்கு தெரியல. வந்தால் கையிலிருந்து தாக்கக்கூடிய ஏவுகணைகளை கொண்டு வர்றான், நம்ம நாட்டு ராணுவத்துக்கு தெரியல. நம்ம நாட்டு உளவுத்துறைக்கு தேசத்தை பாதுகாக்கிறாங்க. தேசத்தை பாதுகாக்கிறதுல கோட்டை விட்ட இந்த கயவர்கள் எல்லாம் நம்மள தேச உறவினர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப உள்ள வந்துட்டானா, வந்தா இவனுக்குமே தெரியல. 1997 டிசம்பர் 18 வர்றான். 1999 ஆண்டு மே மாசம் 3ஆம் தேதி ஒரு ஆடு மேய்க்கிறவன் சின்ன பீரங்கெல்லாம் வச்சு மேல நிக்கிறாங்க பார்த்துட்டு போய் ராணுவத்தில் சொல்றான். எவ்வளவு நாள் கணக்கு பண்ணிக்கிறங்க, 1998 டிசம்பருக்கும் 99 மே மாசத்துக்கு எடுத்துக்கிறங்க. 6 மாத காலமாக அவன் நம்ம நாட்டு எல்லையில உட்கார்ந்து சோறாக்கி தின்னுட்டு இருக்கிறான், ஆயுதங்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். வாஜ்பாய்க்கு தெரியல, ஜனாதிபதிக்கு தெரியல, அமைச்சர்களுக்கு தெரியல, பார்லிமெண்ட்டுக்கு தெரியல, ராணுவத்துக்கு தெரியல, பாதுகாப்பு படைக்கு தெரியல, காஷ்மீர்ல உள்ள போலீஸுக்கு தெரியல, உளவுத்துறை ஐபிக்கு தெரியல, சிபிஐக்கு தெரியல, ராவுக்கு தெரியல. இவ்வளவு அமைப்பு வச்சுக்கிற படம் காட்டிக்கிற உலக வல்லரசுங்கிறிய இவ்வளவு பேர்ல கண்ணில மண்ணை தூக்கிட்டு வந்து 6 மாச காலம் இந்தியாவுக்கு உள்ள, அதான் இங்கேருந்து சென்னைக்குள்ள நுழைஞ்சு மதுரை வரைக்கும் போயிட்டான்னு வைங்களேன். அம்புட்டு தூரம் போற வரைக்கும் திறந்த வீட்டுல நாய் போற மாதிரி வந்திருக்கான். திறந்து போட்டிருக்காங்க நாட்டை பாதுகாக்கிறோங்கிற பேர்ல திறந்து வைத்திருக்கிறார்கள். உள்ள வந்துட்டான். அதுக்கு பிறகு படம் விரட்டிட்டு போய் உள்நாட்டுக்குள்ள சண்டை, அவனை விரட்டுறதுக்கு சண்டை நடக்குது உள்நாட்டுக்குள்ளேயே. அப்புறமேல அவங்களை விரட்டி அடிச்சு ஓடி போயிட்டாங்க. அது ஒரு விஷயம். உடனே கார்கில் வீரர், வாஜ்பாய்க்கு என்ன பேரு, கார்கில் வீரர். அவன் சட்டி அவனை கிழிச்சுக்கிட்டு அவனை தச்சாண்டு வைங்க, அழகா தச்சுட்டான்னு சொல்லுவோம். அட உள்ள ஏண்டா விட்டான்னு கேட்கறதுக்கு பதிலா விரட்டிட்டான். அட விரட்டின ஆடு மேய்க்கிறவன் சொல்லாட்டி விரட்டிருப்பியா, உள்ள விட்டுட்டியடா. ஒருத்தன் கையை வச்சு போட்டு அவனை சிகிச்சை பண்ணாண்டா. சிகிச்சையை பேசணுமா, கையை வெட்டினதை பேசணுமா? அப்ப இவர் கார்கில் நாயகன் சொன்னாங்க. அப்ப தேசத்துக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை கண்டுகொள்ளாத ஒரு ஆட்சேபம் இருந்தது. இந்த பார்லிமெண்ட் தாக்கல் நடக்கும் பொழுது நல்ல ஒரு தேசபக்தியாளனா என்ன செஞ்சிருக்கணும், உள்ள விட்டவன் யார், அந்த இடத்துல பாதுகாக்க தவறுன அதிகாரி யார், லஞ்சம் வாங்கிட்டு உள்ள விட்டவன் யார், அந்த போலீஸ் என்ன செஞ்சான், அந்த ராணுவத்தில் என்ன செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? இவ்வளவு நடந்து பெரிய சேதம் ஏற்பட்டு இந்திய ராணுவத்தில் பலர் கொல்லப்பட்டு அவனும் கொல்லப்பட்டு கடைசியா வந்து வெளியேற்றி விட்டார்கள், கார்கில கைப்பற்றிக் கொண்டார்கள். அது ஒரு விஷயம். இவ்வளவு நடந்ததற்கு வாஜ்பாயுடைய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? எப்படா நம்ம எல்லைக்குள்ள விட்டீங்க என்ற ஒரு கேள்வி கேட்டுச்சா? அதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார்களா? இல்ல. அப்ப இந்த கார்கில் என்ன காட்டுகிறது சொன்னால், எது நடந்தாலும் அதனுடைய வேரை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அன்றைக்கு இருக்கவில்லை. தெரியல, கார்கில்ல தெரியல. அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டா, இந்த கார்கில்ல ஊடுருனாங்கல்ல, அந்த நேரத்தில் முஷர்ரப் இருந்தார்ல, பாகிஸ்தான் அதிபரா, அவர் அப்ப தளபதியா இருக்கிறார். அப்ப அதிபரா இருக்கல, அவன் வந்துட்டு போயிருக்காங்க கார்கிலுக்குள்ள. முந்த நாள் சொல்றாங்க, முன்னாள் ராணுவ தளபதி நம்ம தளபதி சொல்றாரு, முஷர்ரப்புடைய தைரியத்தை பாராட்டணும். அவர் 11 கிலோமீட்டர் உள்ள வரைக்கும் வந்து ஒரு நாள் போல இந்திய எல்லைக்குள்ள தங்கி இருந்துட்டு போனான். அவன் தைரியசாலி. ராணுவ தளபதியே உள்ள வர்றான பாருங்க. இந்திய எல்லைக்குள்ள
உள்ள 11 கிலோமீட்டர் தங்கிட்டு போயிருக்கிறான். இவ்வளவு பாதுகாப்பற்ற நிலையில் நம்ம நாட்டுடைய செட்டப் இருக்கிறது. வெளியில பந்தா காட்டிட்டு இருக்கிறோம். பல வலிமையான ராணுவம். அடுத்த வல்லரசு நாங்க தாண்டு. உங்க அடுத்த வல்லரசு லட்சம் எழுத தெரிஞ்சு கார்கில்ல தெரிந்தது. கார்கில் முடிஞ்சா இது 98 நடக்குதுங்க. அடுத்த வருஷத்துக்கு ஒண்ணு வேணும்ல. அடுத்த வருஷம் என்ன ஆகுது? இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை அப்படி கடத்திட்டு போயிட்டாங்க. அதுல முக்கியமான இந்திய பிரமுகர்களுடைய குடும்பத்தாரெல்லாம் பயணம் செய்யறாங்க. அதை என்ன செய்யறாங்க? அந்த தாலிபான் தீவிரவாதிகள் கடத்தி கொண்டு போய், தாலிபான் இல்ல, பாகிஸ்தான்ல உள்ள ஒரு தீவிரவாத குழு கடத்தி கொண்டு போய் அங்கிருந்து பஞ்சாப்ல இறக்கி, அங்கிருந்து லாகூர்ல இறக்கி, லாகூர்ல இருந்து கண்டஹார்ல இறக்கி, இப்படியே என்ன செய்யறான்? தண்ணி காட்டுறாங்க. விடுதலை செய்ய சொல்லி இந்தியா பேச்சு நடத்துது. அவன் என்ன செய்யறான்? எங்க நாட்டை சேர்ந்த சில பேர் உங்க சிறையில் இருக்கிறார்கள், அவங்களை விடுவிச்சால்தான் நாங்க இந்த விமானத்தில் உள்ளவர்களை வெளியேப்போம், இல்லன்னா விமானத்தை குண்டு வச்சு தகர்த்துருவோம், எல்லாரும் காலி, நாங்கள் செத்துருவோம், இருக்கிறவர்கள் காலி பண்ணிடுவோம் அப்படின்னு அவன் என்ன செய்யறான்? பேரம் பேசலாம். நம்ம நாட்டை பாதுகாக்க வர்ற வாஜ்பாய் என்ன செய்யாத உள்ள நுழைஞ்சு அதிரடியா புகுந்து ஏதாவது செஞ்சு காப்பாத்திட்டு வரணுமா இல்லையா? பேச்சுவார்த்தை நடத்தி யாரையெல்லாம் அனுப்புன்னு கேட்டாங்களோ அம்புட்டு பேரையும் கூட்டிட்டு, நம்ம ஜஸ்வந்த் இருந்தார்ல உள்துறை மந்திரி, அவர் தலைமையில் ஒரு விமானத்தில் அனுப்பி வச்சு அவங்க கேட்டாலும் கொண்டு ஒப்படைச்சிட்டு விமானத்தை கூட்டிட்டு வந்தார். எங்க இங்க இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு போய் விமானத்தில் போய் அவர்கள் கேட்ட ஆட்களை எல்லாம் இறக்கி விட்டுட்டு அவங்களை தப்பிச்சு போறதுக்குரிய ஏற்பாடுலாம் செஞ்சு முடிச்ச பிறகுதான் அவன் விமானத்தில் வெளியேற்றான். விமானத்தை கூட்டிக் கொண்டு மக்களை காப்பாற்றிட்டு வந்தாங்க. அப்ப இதுல என்ன வழங்குறது? இந்தியாவுடைய பாதுகாப்பில் அக்கறை இல்லாத ஒரு ஆட்சி வாஜ்பாயுடைய பிஜேபி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற நேரம் அவர்களுக்கு விமானத்தை கடத்தினாலும் அவர்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இவ்வளவு பெரிய தீவிரவாதி விடுதலை செய்யலாமா, அதை பத்தி ஒரு கவலை இல்லை. நாட்டுக்குள்ள புகுந்து வந்துட்டான், அதை பத்தி கவலை இல்லை. அந்த மாதிரி சம்பவத்தின் தொடர்ச்சியாகத்தான் பாராளுமன்றத்தில் 2001 அப்போ வாஜ்பாய் ஆட்சி தான், 98 வாஜ்பாய் ஆட்சி தான், 99 வாஜ்பாய் ஆட்சி தான், 2001 பிஜேபி தலைமையிலான ஆட்சி நடக்குது. அப்ப என்ன செய்யறாங்க? நாடாளுமன்ற கூட்டம் நடந்துகிட்டு இருக்கிறது. நாடாளுமன்றமே பொதுவா பாதுகாப்பான ஒரு இடம்ங்க. நாடாளுமன்ற கூட்டம் நடந்தா எவ்வளவு பாதுகாப்பா இருக்கு? ஒரு எம்பி கூட சும்மா உள்ள போயிட முடியாது, அவ்வளவு செக்யூரிட்டி, ஹை செக்யூரிட்டி உள்ள ஒரு இடம். அப்ப நாடாளுமன்ற பார்லிமெண்ட் கூட்டம் நடக்கிறது. உள்ள வாஜ்பாய் இருக்கிறாரு, உள்ள அத்வானி இருக்கிறாரு, 540 எம்பிக்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு 400 பேராச்சும் இருந்திருப்பான். அப்ப எல்லா எம்பிக்களும் குளிர்கால கூட்டத்தொடர் நடக்கிறது, விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு அம்பாஸ்டர் கார்ல வர்றாங்க. இவ்வளவை தாண்டி அம்பாஸ்டர் கார் வருது. எவ்வளவு தாண்டி? உள்ள வெடிகுண்டுகளோடவும் பார்லிமெண்ட், நீங்க சொல்ற கதையில் அப்படிதான் சொல்லப்படுகிறது, பார்லிமெண்டையே தகர்க்கக்கூடிய பயங்கர சாதனங்களோடவும் ஒரு வெள்ளை நிற அம்பாஸ்டர் கார்ல என்ன செய்யறாங்க? இறங்கி ஒரு கூட்டம் இறங்கி பார்லிமெண்ட் இறங்கி என்ன செய்யறான்? காவலர்கள் அப்பதான் தடுக்கிறாங்க. அதுக்கு முந்தி உள்ளவன் நினைச்சான்னு தெரியல. பார்லிமெண்ட் உள்ள போகும்போது மட்டும்தான் காவல் இருக்கு. அது 7 அடுக்கு பாதுகாப்பு உள்ள இடம். இதை தாண்டாது, அதை தாண்டாது, அதை தாண்டாது, 6 அடுக்கு தாண்டி வந்துட்டாங்க. 6 அடுக்க தாண்டி ஒரு சேதமும் இல்லாம, ஒரு டயரை கூட சுடாம அவன் பாட்டு சர்வ நினைச்சா ஒரு சிதம்பரம் வர்ற மாதிரி வந்துட்டான் உள்ள. அவர் தான் பார்லிமெண்ட் அப்படி வர முடியும். ஒரு பிரதமர் வர்ற மாதிரி நினைச்சுட்டான், சரசன்னு கிட்ட வந்துட்டான். இறங்கிட்டு பார்த்தாதான் வேற ஆட்களை தெரியுது. அப்ப என்ன செய்யறாங்க? சண்டை நடக்கிறது. நம்ம பாதுகாப்பு படையில உள்ளவர், பாதுகாப்பு படையில அவன் சொல்றான், இவன் சொல்றாங்க. 5 பேர் ஸ்பாட் அவுட். தாக்குதல் நடத்த வந்தாங்க இல்லையா, 5 பேர் ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க. அப்ப வந்தது 5 பேருங்கிறான். 5 பேரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். இந்த 5 பேர்ல அப்சல் குரு இல்ல. அல்ல கவனிக்கணும், 5 பேர் கொல்லப்பட்டான்ல, அவ்வளவு வந்தான். வந்தது 5 பேர் என்று சொன்னால் பாராளுமன்ற தாக்குதல் நடத்தியவர்களுடைய கதை முடிந்து விட்டது. நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்காமலேயே இந்தியாவுடைய ராணுவமும் பாதுகாப்பு படையும் தீர்ப்பு அளித்து முடித்து விட்டது. அந்த பிரச்சனை ஓய்ந்து விட்டது, கதை முடிந்து விட்டது. இதுதான் அந்த சம்பவம். இதுல என்ன ஆச்சுன்னா, அந்த கேவலத்தை மறைக்கிறதுக்காக வேண்டி இதுல பல விஷயங்கள் அடங்கி இருக்கிற. முதல் விஷயம் என்ன? இவ்வளவு பெரிய தாக்கல் நடந்திருக்குன்னு சொன்னா அந்த தாக்கல் நடத்துறவன் யார்? அந்த 5 பேர் பாடி இருக்குல்ல, அந்த 5 பேர் யார்? இன்னைக்கு தூக்கு தண்டனையில் அப்சல் குரு போட்ட பிறகு இந்த தேதி வரைக்கும் 5 பேர் யார் என்பது எவனுக்கும் தெரியவில்லை. இந்தியாவுடைய ராணுவத்துக்கு தெரியவில்லை, பார்லிமெண்ட்டுக்கு தெரியவில்லை,
நீதிபதிகளுக்கு தெரியவில்லை, உலகத்தில் உள்ள எவனுக்கும் தெரியவில்லை. 5 பேர் யாரு? அவன் அப்ப பேர் என்ன, எந்த ஊருக்காரன், அவன் பாகிஸ்தான்காரன் தானா, அதுக்குரிய அடையாளம் இருக்கா? எந்த ஒரு விவரமும் இல்லாம 5 பேர் இறந்திருக்கிறாங்க. அவன் யார் என்பதை இந்திய அரசாங்கம் விசாரிக்கவே இல்லை. எது விசாரிக்கணும்? முதல்ல இந்த 5 பேர் யார் என்று விசாரிக்கணும். அப்ப அந்த 5 பேர் யார் என்று விசாரிக்கவில்லை என்று சொன்னால் அதில் நமக்கு சந்தேகம் வருகிறது. விசாரிக்க கூடாது என்பதற்காகவே அவர்கள் விசாரிக்கவில்லை. இது நல்லா வழங்கி அப்சல் கூட இல்ல, வந்த 5 பேர் காலி. அடுத்து என்ன தெரியுமா? உண்மையில 5 இல்ல, உண்மையா எத்தனை பேரு? 6 பேர். 6 பேர் எப்படி தெரிகிறது? நாடாளுமன்றத்தில் கேமரா இருக்கிறது, சிசிடிவி கேமரா போட்டிருக்கிறார்கள். அந்த கேமராவுடைய ரெக்கார்ட்ல 6 பேர் தாக்க வர்றாங்க, 5 பேர் கொல்லப்படுறாங்க, ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டான். அவன் யார்? அந்த ஒருத்தன் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு தெரியல. யாரு அது? பிஜேபி காரனா? மக்களுடைய ஊழலை திசை திருப்புவதற்கு அவன் அந்த செட்டப் பண்ணானா? அந்த ஒருத்தன் யார்? அந்த 5 பேர் யார் என்பதை கண்டுபிடிக்கல இன்னைக்கு வரைக்கும். இந்த உளவுத்துறை எல்லாம் சேர்ந்து, அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து இந்த 5 ஒரு கொலை செய்யப்பட்ட அவன் யாருன்னு சொல்லணுமா இல்லையாங்க? 5 பேர் யாருங்கிற உலகம் தெரியவே இல்லை. 5 பாடி எவ்வளவுதான், அவன் யாரு தெரியாது. சரி, 5 பேர் தெரியல. இன்னும் ஒருத்தன் வந்தால் 6வது, அவன் தப்பிச்சுட்டான்ல, இன்னைக்கு வரைக்கும் அவனை பிடிக்கல இல்ல. அவன் யார்? அவனை பத்தின ஒரு விஷயத்தை என் நீதிமன்றத்தில் அவங்க சொல்லல. 6 பேர் வந்தார்கள் சொல்லவே இல்லை. இந்த கேமராவில் உள்ள பதிவை அவர்கள் கோர்ட்டில் சமர்ப்பிக்கவே இல்லை அரசாங்கம். அப்ப இந்த 6வது ஆள் தப்பிச்சு போன ஒன்று வெளிவரக்கூடாது என்று அன்றைய வாஜ்பாய் அரசாங்கம் ஏன் நினைத்தது? அந்த ஒருவன் யார் என்று தெரிந்தால் தானே அதனுடைய வேறு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஒருத்தன் யாரு? கேமரா விட்டுங்க. காங்கிரஸ் பேச்சாளராக இருந்த பிரியரஞ்சன் தாஸ் முன்சி என்பவர் சொல்றார், நான் வெளியே வரும்போது என் கண்ணால் 6 பேரை பார்த்தேன். கேமராவிலே 6 இருக்கிறது, அவரும் 6 பேரை பார்த்தேங்கிறாரு. பாடி 5 கிடக்கிறது, இன்னும் 1 எங்க? 5 பாடி தாண்டா கிடக்குது, இன்னொரு ஆள் எங்க? அப்ப நாடாளுமன்றத்தை 6 பேர் தாக்கி இருக்கிறான், 5 பேர் தான் தாக்கினார்கள் என்று கோர்ட் என்ன செய்யறாங்க? வழக்கு தொடுக்கிறாங்க. சரி, இந்த 5 பேர் தாக்கினான்னா ஒரு கார்ல வந்தாங்கல்ல, அம்பாஸ்டர், வெள்ளை நிற அம்பாஸ்டர் கார்ல வந்தாங்கல்ல, அந்த கார் யாரு காரு? அது எங்க பதிவானது? அது யார் வாங்கினது? இவங்களுக்கு யார் கொடுத்தது? திருடிட்டு வந்த காரா அல்ல காசு கொடுத்து வாங்கின காரா? காரை வழக்கில் சம்பந்தப்பட்டா வழக்கில் அந்த காரை பத்தி கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இவங்களுடைய புலனாய்வு லட்சணம் நாட்டை எங்க போய் விடுமோன்னு பயமா இருக்கிறது. 5 பேர் யாருன்னு கண்டுபிடிக்க துப்பு இல்லாத கேடு கட்ட ஒரு நாடாக இந்த நாடு இருக்கிறது. கேடு கட்ட ஆட்சியாளர்கள், கேடு கட்ட உளவுத்துறை, திறமையற்ற அதிகாரிகள், 5 பேர் யாருன்னு கண்டுபிடிக்க துப்பு இல்லாதவர் என்ற நாடு இருந்தால் அது என்ன கதிக்கு ஆளாகும்? தப்பிச்சு போன ஒருத்தன் யார்? அதையும் கண்டுபிடிக்க வச்சு இல்லை. கார் யாருடையது? எங்க வாங்கினா? அதை பத்தி கோர்ட்ல சொல்லவே இல்லை, காரை பத்தி சொல்லவே இல்லை. அப்ப என்ன இதுல விளங்குதுன்னு கேட்டா, 5 பேர் யார் என்பது தெரியக்கூடாது என்பதில் அரசாங்கமும் அதிகாரிகளும் கவனமாக இருந்திருக்கிறார்கள். தப்பிச்சு போன ஒருத்தன் யார் என்பது தெரியக்கூடாது என்பதுல கவனமாக இருந்திருக்கிறார்கள். அதுபோல அந்த கார் எங்க? காரை கண்டுபிடிச்சா வேற கண்டுபிடிக்கலாம்ல இல்லையா? ஒரு காரை கண்டுபிடிச்சா இங்க வாங்க, உனக்கு யாரு உனக்கு யாரு உனக்கு யாரு உனக்கு யாருன்னா ஒரு கேங்கே பிடிக்கலாம். இதை செஞ்சு ஒருத்தன் செஞ்சிருக்க மாட்டான். பின்னாடி இருந்தவன் யார் என்பதற்கு வேற கண்டுபிடிப்பதாக இருந்தால் அந்த காரை கண்டுபிடிக்கணும். அம்பாஸ்டர் கார் வந்தது எல்லாருக்கும் தெரிகிறது. அம்பாஸ்டர் கார்லாம் வந்தான்னு சொல்லி அந்த கேஸ்லையும் சொல்றான். அம்பாஸ்டர் காரை பத்தி ஒரு துப்பும் துளக்கல. இந்த தூக்கு தண்டனை வழங்கின நீதிமான்கள் கேட்கவே இல்லை. இதை பத்தி எங்கடா 6வது ஆள் எங்கடா? காருடைய விவரம் எங்கடா? இந்த காருக்கு உள்ள பின்னாடி உள்ள ஏண்டா கண்டுபிடிக்கல? இதை பத்தி நீதிமன்றங்கள் கேட்கவே இல்லை. அப்ப என்ன விளங்குதுன்னா, அந்த வழக்குல பல உண்மைகளை இருட்டடிப்பு செய்வதில் உளவுத்துறையும் அரசாங்கமும் வாஜ்பாய் பிஜேபி அரசாங்கமும் மிகுந்த கவனத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது சான்றாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, இப்ப அப்சல் குருக்கு வருவோம். அப்சல் குரு அவனுக்கு இதுல சம்பந்தம் இருக்குது, அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறான்ல, அதுக்கு என்ன ஆதாரம்? என்னை ஒரு வழக்கில் சேர்க்கிறது ஆதாரம் வேணுமில்லைங்க? அதுக்கு ஆதாரம் என்ன? 2 ஆதாரங்களை
அந்த டெல்லி போலீசார் வந்து நீதிமன்றத்தில் வைக்கிறாங்க. ரெண்டு ஆதாரம் தான். ஒரு ஆதாரம் அவர் பயன்படுத்தினதாக சொல்லப்படக்கூடிய ஒரு சிம் கார்டு, ஒரு ஆதாரம். இரண்டாவது ஆதாரம் அப்சல் குருவை கொடுத்த வாக்குமூலம். அப்சல் குருவை என்ன செய்யறாரு? வாக்குமூலம் கொடுக்கிறார். அந்த மாதிரி ரெண்டை வைத்துக் கொண்டுதான் வழக்கு நடத்துகிறார்கள். அப்சல் குருவை ஒத்துக்கொண்டாரு. என்ன ஒத்துக்கொண்டாரு? இங்கதான் மருந்து வாங்கணும், இங்கதான் வெடி மருந்து வாங்கணும், இங்கதான் அதை வாங்கணும், இங்கதான் இதை வாங்கணும், இங்கதான் இந்த கணக்கில் மிக்ஸ் பண்ணும், இந்த இடத்துல தயார் பண்ணும் என்றெல்லாம் அவர் அந்த ஸ்டோரி அப்படியே ரொம்ப அற்புதமான ஆங்கில நடையில அவர் சொல்ற மாதிரி வாக்குமூலத்தை எழுதி கோர்ட்ல சமர்ப்பிக்கிறாங்க. அப்ப அப்சல் குருவை ஒத்துக்கிட்டாருங்கிறது இருக்குல்ல, இதான் ஒரு பெரிய ஆதாரம் கோர்ட்ல வைக்கப்படுகிறது. ஆனா நம்ம நாட்டு சட்டம் என்ன சொல்லுது? போலீசார்ட்ட கொடுக்கிற வாக்குமூலம் ஆதாரமா எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன்? இப்ப நான் பிரதமரா இருந்தேன்னு வைங்க, நான் பிரதமராக இருந்து அல்ல நான் ஒரு சிபிஐ ஆபீசரா இருந்தேன்னு வைங்க, நான் போய் சோனியாவை எழுத்துக்கிட்டு போய் நான் தான் கொண்டேன், என் புருஷனை கொண்டேன்னு எழுதி வாங்கிட முடியும். ராஜீவ் காந்தியை கொள்றதுக்கு நான் தான் பணம் கொடுத்து நான் தான் கொல்ல சொன்னேன் அப்படின்னு சோனியாவை மிதிச்சு வாங்க முடியுமா? முடியாதா? நான் ஆட்சியில் இருந்தால், நான் அதிகாரத்தில் இருந்தால், நான் இந்த சிபிஐ ஆபீசராக இருந்தால், நான் வந்து இத்தாலில இருந்து வந்தாலே நாட்டு ஆளுநர் ஆசைப்பட்டேன், அதுக்காக நான் தான் செஞ்சேன் அப்படி வாங்கலாமா இல்லையா? அத்வானிட்ட வாங்கலாமா இல்லையா? வாஜ்பாயிட்ட வாங்க முடியுமா இல்லையா? அப்ப போலீஸ்காரர்கிட்ட கொடுக்கிற வாக்குமூலம் செல்லாதுங்கிறது இதுவரைக்கும் நாட்டில் உள்ள நடைமுறை. போலீஸ்காரன் எதை வேண்டாலும் எழுதி வாக்குமூலம் கையெழுத்து போடுறாமா, உன் பொண்டாட்டி கொன்றுவேன்பா, உன் பிள்ளைய கொன்றுவேன்பா, உன்னை மாதிரி இன்னும் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டுமா, இப்படி பயம் காட்டினால் எவன் வேண்டுமானாலும் வாக்குமூலம் கொடுப்பான். யாரிடம் வேண்டுமானாலும் எந்த வாக்குமூலத்தையும் வாங்கலாம். அவன் செஞ்சாங்கிறதுக்கு ஆதாரம் வெளியில இருந்து கொண்டாந்து காட்டணுமே தவிர அவனுடைய வாக்குமூலத்தையே அவனுடைய ஆதாரமாக என்ன செய்ய முடியாது, காட்டம். இதுதான் சட்டம், இதுதான் நீதி நெறிமுறை. உலக நாடுகள் முழுவதும் இதுதான் சட்டம். அப்ப அப்சல் குரு வந்து அவனை சொல்ல வைக்கிறான். எப்படி? எனக்கு அவர்களை தெரியும், அவர்கள் வந்து தொடர்பு கொண்டார்கள், அதை வாங்க சொன்னார்கள், நான் தான் அது செஞ்சு கொடுத்தேன், நான் தான் இது செஞ்சு கொடுத்தேன், இவங்க என்னதான் நினைச்சாங்களோ அதையெல்லாம் எழுதி அப்சல் குரு சொன்னதாக என்ன செஞ்சான்? கோர்ட்ல சொன்னான். இது பெரிய ஆதாரம். அவன் கொடுத்த வாக்கு மூலம் ஒரு ஆதாரம். அதே நேரத்தில் அந்த வாக்கு மூலத்தை நீதிமன்றம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, இது ஏற்றுக்கொள்ள முடியாது, தள்ளிடுச்சு. நல்லா கவனிக்கணும். அப்சல் குருக்கு எதிராக போலீஸ் வைக்க விஷயம் என்னது? இந்த வாக்கு மூலத்தை வைக்கிறாங்க. நீதிபதி என்ன செய்யறாரு? வாக்குமூலம் ஏற்றுக்கிற இயலாது, வாக்குமூலத்தில் நிறைய முரண்பாடு இருக்கிறது, குழப்பம் இருக்கிறது, அவருக்கு எதிராக அவர் கொடுத்த வாக்குமூலத்தை ஆதாரமா ஒத்துக்கொள்ள முடியாது என்று அந்த தீர்ப்பில் சொல்லிட்டார். அப்ப அப்சல் குருக்கு எதிராக போலீசார் வைத்த ஆதாரம் இல்ல ஆயிடுச்சா, முடிச்சு ஒரு ஆதாரம். அடுத்த என்ன ஆதாரம் வைக்கிறாங்க? அப்சல் குரு சிம் நம்பர்லாம் சொல்றாங்க. என்ன நம்பர்னு கேட்டா 9811489429 இந்த நம்பர் அப்சல் குரு வந்து வச்சிருந்தாரு. இந்த நம்பரில் இருந்து அந்த தீவிரவாதிகளுக்கு பேசியிருக்கிறாங்க. அப்சல் குரு வச்சு இருந்த இந்த போன் நம்பர்ல இருந்து யாருக்கு பேசிருக்காங்களா? அந்த தாக்குதல் பண்ணாங்க 5 பேரு, அவங்க கொல்லப்படுறதுக்கு முன்னாடி இந்த போன் நம்பரில் இருந்து பேசப்பட்டிருக்கிறது. அது பெரிய ஆதாரம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? நீதிமன்றத்தில் அந்த சிம் கார்டையும் காட்டுறாங்க. சரி, இந்த சிம் கார்டை வந்து இந்த நம்பர் வந்து இவர் தான் வச்சிருந்தான்னு காட்டணும்ல, அதுக்கு என்ன செய்யறாங்க கேட்டா, ஒருத்தன் வந்து கமல் கிஷோர், அவன் வந்து சிம் கார்டு விற்கிறவன், சிம் கார்டு ரீசார்ஜ் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அந்த கார்டு எல்லாம் விற்கிற ஒரு ஏஜென்ட், அவன் வந்து சொல்றான், கோர்ட்ல வாக்குமூலம் கொடுக்கறான். எப்படி? நான் தான் இவருக்கு அந்த சிம் கார்டை வித்தேன். அப்சல் குருவை காட்டி இந்த நம்பர் உள்ள சிம் கார்டை வந்து நான் தான் வித்தேன். எப்ப வித்தேன்? டிசம்பர் 4ஆம் தேதி வித்தேன். என்ன சொல்றாங்க? டிசம்பர் 4ஆம் தேதி வித்தேன். அதுக்கு பிறகு அந்த தாக்குதல் நடத்த பயன்படுத்திட்டாங்க என்பதற்காக அந்த வாக்குமூலத்தை சொல்றாங்க. ஆனா அந்த சிம் கார்டுடைய ரெக்கார்டை எடுத்து பார்க்கும் பொழுது இவன் எப்ப வித்தேங்கிறான்? டிசம்பர்ல வித்தேங்கிறான். நவம்பர் மாசம் 6ல இருந்த அந்த சிம் கார்டு யூஸ்ல இருக்கிறது. டிசம்பர்ல கார்டை புதுசா விற்கிறான். டிசம்பர்ல வித்தா அதுக்கு முந்தின மாசத்துல எப்படி யூஸ் பண்ண முடியும்? டிசம்பர்ல கார்டு வித்தேங்கிறான். டிசம்பர் மாதம் நான் தான் இந்த கார்டை வித்தேன் போலீஸ் பொய்யா சொல்ல வைக்குது. ஆனா அந்த கார்டு எப்ப இருந்து பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே அந்த கார்டு அப்சல் குருட்ட பயன்படுத்தப்படுகிறது.
அப்படின்னு சொன்னா இவன் போய் வித்த தீவிரவாதிக்கு வித்தான்னு சொல்றானே அது பொய் என்று நீதிமன்றத்தில் நிரூபணமாகுது. சிம் கார்டை வச்சுதானே பிடிச்சீங்க. அந்த சிம் கார்டை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, என்னைக்கு அந்த சிம் கார்டை வித்ததாக சொல்கிறானோ அந்த தேதிக்கு முன்னாடியே அந்த சிம் கார்டு இவற்றை இருந்திருக்கிறது, பயன்பாட்டில் இருந்திருக்கிறது. அப்ப போனை வச்சு பேசினா நீங்க பொய்யா பச்சா இல்லையா? அதை விட ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, இந்த நம்பர்ல இருந்து யாருக்கெல்லாம் போன் பேசப்பட்டுச்சு, எந்த நம்பருக்கு சொன்ன ஒரு நம்பரு, அந்த நம்பர்ல இருந்து யாருக்கெல்லாம் எப்போதெல்லாம் போன் பேசப்பட்டுச்சுங்கிற ஒரு பேப்பர் பிரிண்ட் அவுட் அதையும் கோர்ட்ல கொடுக்குறாங்க. நம்ம பில் வரும்ல, எந்தெந்த ஊர்ல எத்தனை மணிக்கு பேசணும் அந்த மாதிரி பில். அது அந்த பில்ல வச்சு என்ன செய்யறாங்கன்னா, இவ்வளவு இடங்களுக்கு இந்த நம்பர் பேசப்பட்டிருக்குது அப்படின்னு கோர்ட்ல என்ன செய்யறாங்க, தாக்கல் பண்றாங்க போலீஸ். அப்ப தாக்கல் பண்ண அதை ஆய்வு செஞ்சு பார்த்தா பெரிய கூத்தது, செட்டிங் பண்ணிருக்காண்டு கோர்ட்லயே அம்பலமாச்சு. எப்படி அம்பலமாவது, ஒரு நம்பர்ல இருந்து ஒரு நேரத்தில் 2 பேருக்கு பேச இயலுமா? இப்ப 8:20 என் நம்பர்ல இருந்து பேசுறேன், 8:20 இவருக்கு பேசும்போது இவருக்கு பேச முடியுமா? பேச முடியாது. பேசுறது ஒரு நம்பரு, ஒரு நம்பர்ல இருந்து ஒரு நேரத்தில் 2 பேருக்கு பேசப்படுற மாதிரி ரெக்கார்டு காட்டுது. அந்த பில்லு என்ன காட்டுதுன்னு கேட்டா, 7:20 அவருக்கும் பேசியிருக்கிறாரு, 7:20 இவருக்கும் பேசியிருக்கிறாரு என்று காட்டுகிறது. சரி, அது கூட ஏதோ கான்பரன்ஸ் மெத்தட்ல ஒரு நேரத்தில் 2 பேருக்கு அடிச்சு பேசியிருப்பாருன்னு பார்த்தா, இந்த ஒரு போன்ல இருந்து பேசியிருக்கான்ல, ஒரு கார்டுல இருந்து, ஒரு சிம் கார்டுல இருந்து பேசியிருக்கான்ல, இந்த சிம் கார்டுல இருந்து பேசின எடுத்து பார்த்தா 2 போன் வேற வேறையா இருக்கிறது. இந்த ஒரு நம்பரு போன்ல ஒரு நம்பர் கொடுத்துருங்க, ஐஎம்இ நம்பர், என் போனுக்கு ஒரு நம்பர், உங்க போனுக்கு ஒரு நம்பர், ஒவ்வொரு போனுக்கும் தனித்த நம்பர் இருக்குது. அந்த நம்பரை வச்சு கார்டை வச்சு யாருடையும் கண்டுபிடிக்கலாம். அந்த கார்டு எந்த போன்ல இருந்து பேசப்பட்டது என்பதை வைத்து போன் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது நோக்கியாவா, அது ஒரு ஐபோனா, அல்லது சைனா போன் வரைக்கும் வந்துருச்சு எல்லாமே. அப்ப என்ன காட்டுதுன்னு கேட்டா, ஒரு நம்பர்ல இருந்து 2 பேருக்கு பேசுறான். அந்த ஒரு போன்ல ஒரு நம்பரை 2 போன்ல போடப்பட்டிருக்கிறது. ஒரே நம்பரு 2 போன்ல போடப்பட்டு பேசப்படுகிறது. ஒண்ணுக்கு போனது வேற ஐஎம்இ நம்பரை காட்டுது, இன்னொன்னு இன்னொன்னு காட்டுது. அப்ப இதை வச்சு நீதிமன்றத்தில் என்ன நிரூபணம் ஆச்சுன்னு சொன்னா, இது போலியா தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இவனை சிக்க வைக்கிறதுக்காக வேண்டிய ஒரு போன் நம்பர் இவனுடைய போன் நம்பரா இருக்கும் பொழுது இன்னொரு ஐஎம்இ நம்பர் கொண்ட போன்ல போட்டு இவங்களா பேசி இவங்களா ரெக்கார்ட் டூப்ளிகேட் அரசாங்கம் தயாரிக்கலாம். அரசாங்கம் நினைத்தால் ஒரே நம்பர்ல இன்னொன்னு வாங்க முடியும். அவங்களுடைய பவரை பயன்படுத்தி அப்சல் குருவுடைய அதே நம்பரை இவர்கள் வாங்கி வேற ஒரு போன்ல போட்டு இவர்களே சில நம்பர்களுக்கு அந்த டயல் பண்ணி அதை ரெக்கார்டு பண்ணி பில் எடுத்திருக்கிறார்கள். அப்ப இது போலின்னு தெரியும் பொழுது சிம் கார்டை வச்சு எப்படி குற்றவாளிங்கிறது? சிம் கார்டு வித்தவன் சொல்றது பொய்யா போச்சு. அந்த சிம் கார்டுக்கு பில்லு காட்டுறான பேப்பர் பில்லு, அந்த பேப்பர் பில்லை வச்சு பார்த்தால் கூட நீதிமன்றத்தில் இவனுக்கு எதிராக அப்சல் குருக்கு எதிராக வைத்த 2 வெயிட்டான ஆதாரங்கள் அடிபட்டு போச்சுங்க. அப்ப இவன் எப்படி பார்லிமெண்ட்டுக்கு வந்தான்? பார்லிமெண்ட் தாக்குதல் இவனுடைய வாக்கு மூலம் ஏத்துக்கிறேன்னு போட்டு சொல்லிருச்சு. சிம் கார்டு மேட்டு அடிபட்டு போச்சு. அடுத்து என்ன தெரியுமா, இவனை காஷ்மீர்ல வச்சு பிடிக்கிறாங்க. யார? அப்சல் குரு பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது அவரிடமிருந்து கணினி கம்ப்யூட்டரை கைப்பற்றாகலாம், அவரிடமிருந்து ஒரு செல்போனை கைப்பற்றுறோம் அப்படின்னு ரெக்கார்டு பண்றாங்க. நம்ம நாட்டில் உள்ள சட்ட பிரகாரம் என்னிடத்திலிருந்து ஒரு பொருளை கைப்பற்றினாங்கன்னு சொன்னா எந்த இடத்துல கைப்பற்றுறாங்களோ அந்த இடத்துல ஒரு பொதுமக்களை கொண்டு வச்சு சாட்சியா போட்டு கைப்பற்றின ஆதாரமா போட்டு என்ன செய்யணும், அங்க ரெக்கார்டு பண்ணணும். காஷ்மீர்ல இவரை பிடிக்கும் பொழுது இவர் தேர்ந்து கம்ப்யூட்டர் கைப்பற்றப்பட்டிருந்தால், இவரிடமிருந்து போன் கைப்பற்றப்பட்டு இருந்தால், எங்க பிடிச்சாங்களோ காஷ்மீர்ல பக்கத்து வீட்டுக்காரன் ஏத்து வீட்டுக்காரன் கூப்பிட்டு வச்சு இந்த பாரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறார், நாங்க கைப்பற்றுறோம், போன் வச்சிருக்கிறார் கைப்பற்றுறோம், எங்க கஷ்டம் இருக்குது என்று எழுதி கையெழுத்து போட்டு கவர்மெண்ட் ரெக்கார்டு கொடுக்க வேண்டும். இவங்க கோர்ட்ல அப்சல்ட்ட கைப்பற்றணும் கம்ப்யூட்டருங்கிறான், அப்சல்ட்ட கைப்பற்றணும் போனை கைப்பற்றணுங்கிறான். இந்த போனும் கம்ப்யூட்டரும் எங்கடா ரெக்கார்டு எங்கடான்னு கேட்டா டெல்லியில கொண்டு வந்து வைத்துக் கொண்டு, டெல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வைத்துக் கொண்டு, டெல்லியில ஏற்கனவே ஒரு குற்றவாளி பிடிச்சி வச்சிருக்காங்க, அவன் முன்னிலையில் சாட்சியா போட்டு இவற்றை கைப்பற்றின எழுதுறாங்க. டெல்லி போலீஸ் ஸ்டேஷன், டெல்லி போலீசார் தான் விசாரிக்கிறாங்க. டெல்லி போலீசார் விசாரிக்கும் பொழுது கம்ப்யூட்டரை இவங்கள செட்டப் பண்ணி, செல்போனை செட்டப் பண்ணி கைப்பற்றினதா கையெழுத்து போட்டு வாங்கினதா மேட்ரு. டெல்லியில காஷ்மீர்ல கைப்பற்றி இருந்தார்களே ஆனால்
அவனை பிடிக்கும் பொழுது எழுதியிருப்பாங்க, அப்பவே ரெக்கார்டு போட்டிருப்பாங்க, அந்த ஒரு ஸ்டேஷன்ல பதிவு பண்ணிருப்பாங்க, அங்க உள்ள ஒருத்தரை சாட்சியா போட்டிருப்பாங்க. அப்ப செல்போனை கைப்பற்றணும்னு சொல்றியப்பா, அந்த செல்போனை கைப்பற்றின இடத்துல ரெக்கார்டு பண்ண காணாம, அது மாதிரி கம்ப்யூட்டர் கைப்பற்றணுங்கிறிய அதில் ரெக்கார்டு பண்ணலையப்பா போலீஸ்